மீனாட்சியினுடைய திருப்பாத கமலங்களிலே இருந்து அவளை வேண்டி வணங்குகிற போது நம்மளுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அதே மகிழ்ச்சியும் அதே ஆனந்தமும் இன்னைக்கு நம்ம இந்த சன்னதியில அந்த மீனாட்சியை வழிபாடு பண்ணி எல்லாருக்கும் காவல் தெய்வமாக யார் எங்க கூப்பிட்டாலும் அந்த இடத்துல வந்து நின்று அவர்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணத்தை ஒரு புள்ளியும் மாறாத அப்படியே நிறைவேற்றி வைக்கக்கூடிய சத்திய தெய்வமான 18ஆம் அடியில வாழக்கூடிய கருப்பண்ண சுவாமியுடைய பேருள் பெருங்காரணையும் இதையெல்லாம் நாம் சிந்தனை செய்து மகிழ்ந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கருப்பண்ண சுவாமியுடைய ஆசீர்வாதம், மதுரை வீர சுவாமியுடைய ஆசீர்வாதம், அன்னையினுடைய ஆசீர்வாதம், இது எல்லாமே நமக்கு இடம் கிடைச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். வாழ்க்கையில மிக குடுப்பினையானவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. அது இன்னைக்கு நமக்கு வாய்ச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் அன்னைக்கு ரொம்ப நன்றி. அன்னையின் சார்பாக ஏன்னா கடவுள் நம்ம கிட்ட வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை ஏதாவது ஒரு மானுட ரூபத்துல தான் நமக்கு அதை சொல்வதற்கான வாய்ப்பை இந்த கலியுகத்துல நாம் பெற்றிருக்கிறோம். அன்னையுடைய கருப்பனுடைய வாக்கை நம்ம எல்லாருக்குமே அருளி நம்ம எல்லோருடைய வாழ்க்கையும் நிறைவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் வாழ்த்தி ஆசி கூறி இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் சாமி இங்க அண்ணன். அதனால நம்ம எல்லாருக்கும் வழி நடக்கக்கூடிய அவர் அப்பா அண்ணன், எனக்கு அப்பா. ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு தெய்வம் கொடுத்த ஒரு தாமரையை பார்த்துதான் இன்னைக்கு நான் சென்னையில எங்க குடும்பத்துக்கு ஒரு மகளா இருக்கு. ஒரு நல்ல குடும்பத்துல என்னை கொடுத்து இன்னைக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருந்த தெய்வமாகிய அன்னை கருமாரி அம்பிகை இழந்தாள். அவருடைய பரிபூர்ண ஆசையும் என்னுடைய நாளில் பெற்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க நிறைய பேர் கேட்டாங்க, ஆடி வருகிட்டு நீங்க எங்க போறீங்க, எங்க வரீங்க? இல்லை, நான் எங்க கோயிலுக்கு போறேன். நான் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. கருப்பனை பார்த்துட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட எல்லாம் சேர்ந்து சாமியை பார்க்குற ஒரு நல்ல பாக்கியத்தையும் நல்ல வாய்ப்பையும் தந்தார். எல்லாருக்கும் அதை கேட்டது கேட்ட மாதிரி நம்பிக்கையான தெய்வம். அந்த நம்பிக்கையோடு நாம் அவரை பற்றி கொண்டு அதை வழிபாடு எல்லா நலன்களையும் பெறணும். எல்லாரையும் அன்பா கேட்டு எல்லோருக்கும் என்னுடைய ஆழ்த்திற்கு வாழ்த்தையும் தெரிவிக்குமாறு அப்படியே புரியுமா? அப்படியே புரியுங்க. ஆனால் அப்படின்னு